வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பிரபல நடிகை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு வாரத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா உடலானது மீட்கப்பட்டுள்ளது. வாங்க அந்த நடிகை யாருன்னு பார்க்கலாம். பிரபல நடிகை நூர் மாளவிகா தாஸ் மும்பையில் உள்ள அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்ட நிலையில துர்நாற்றம் வீசியதில் ஒரு வாரத்துக்கு பிறகு அழுகிய நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இந்தி சினிமாவில் உலகையும் பெரு சோகத்தை ஆற்றியுள்ளது. அசாமின் கரீம்கஞ்ச் பகுதியை சேர்ந்தவங்க நூர் மாளவிகா தாஸ். இவங்க சில்கியான், வால்மகன், தீக்கி ஜர்னி, ஷகன்யா, உபாயா, சுரம்சிக், தேக்கி, அந்தேக்கி, பேக்ரோட், ஹாஸ்டல் போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்க கடைசியாக காஜோல் மற்றும் ஜிசி சென்பகுதியின் தி ட்ரையல் படத்தில் நடித்திருந்தாங்க. இவங்க சினிமாவுக்கு நுழைவதற்கு முன்பே கத்தார் ஏர்வேசிஸ் விமானத்தின் பணிப்பெண்ணியாக பணியாற்றிருந்தாங்க. சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் இவங்க அந்த பணியை விட்டுவிட்டு சினிமா துறைக்கு நுழைந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலம் அடைந்தாங்க. மும்பையின் உசிவார் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த இவங்க அந்த குடியிருப்பிலிருந்து கடந்த சில நாட்களாகவே துர்நாற்றம் வீசுவதாக அந்த பகுதி போலீசார் மக்கள் புகார் கொடுத்திருக்காங்க. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நூர் மாளவிகா தாஸின் வீட்டை திறந்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் அவரது உடல் அழுகிய நிலையில் இருந்தது. இதையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்காங்க. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மாளவிகா தாஸ் மன அழுத்தம் பாதிக்கப்பட்டு அதற்காக மருந்து எடுத்து வந்ததாகவும் தனது குடியிருப்பில் உள்ள மின்விசிறியில் ஜூன் 4ஆம் தேதி மாலை அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த சம்பவ இடத்திலிருந்து நடிகையின் டைரி மற்றும் செல்போனை போலீசார் ஆய்வு செய்து வருகிறாங்க. தற்கொலைக்கு காரணம் என்னவென்று இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்து வருகிறது. நூர் மாளவிகான் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முயற்சிய போதிலும் அவரது உடலை வாங்க யாரும் முன் வரல. எனவே உரிமை கோரப்படாத உடல்களை தகனம் செய்ய மம்தானி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் டிரஸ்ட் என்ஜிஓ உதவியுடன் ஞாயிற்றுக்கிழமை அவரது இறுதிச்சடங்குகள் போலீசார் அடக்கம் செய்திருக்காங்க. இந்த சம்பவம் பாலிவுட் சினிமா உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. உங்கள் மன அழுத்தம் உண்டனா அல்லது தற்கொலை எண்ணம் இருந்தாலோ கீழ்கண்ட எண்ணங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று சினேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044 24 64 00 24 மணி நேரம் தற்கொலை தடுப்பு உதவி மையம் 104 24 மணி நேரம் இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா போலீசார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.